வணக்கம் நேர்களே, என்னுடைய காஸ்டிங் அண்ட் அக்கவுண்ட்ஸின் தமிழ் யூடியூப் சேனலுக்கு உங்களை நான் வரவேற்கிறேன். இந்த வீடியோல இன்ட்ரடக்ஷன் டு அக்கவுண்டிங் அண்ட் ஃபீச்சர்ஸ் ஆஃப் அக்கவுண்டிங்கை பத்தி பார்க்கலாம். இன்ட்ரடக்ஷன் டு அக்கவுண்டிங். அக்கவுண்டிங் இஸ் known as the language of business. ஏன் அக்கவுண்டிங் பிசினஸோட லாங்குவேஜ் அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா, ஒரு பிசினஸ் டிரான்சாக்ஷன் எடுத்தீங்க அப்படின்னா அதுல கண்டிப்பா மணி இன்வால்வ்மெண்ட் கண்டிப்பா இருக்கும். ஸோ எந்தெந்த டிரான்சாக்ஷன்ஸ்ல மணி இன்வால்வ் ஆகுதோ அந்த டிரான்சாக்ஷன்ஸை நம்ம ப்ராப்பரா ரெக்கார்ட் பண்ணணும். அன்லஸ் நீங்க அந்த டிரான்சாக்ஷன்ஸை ப்ராப்பரா ரெக்கார்ட் பண்ணல அப்படின்னா, நீங்க எவ்வளவு ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணீங்க, எவ்வளவு மணி ஸ்பெண்ட் பண்ணிருக்கீங்க, எவ்வளவு அசெட் வாங்கியிருக்கீங்க, உங்களுக்கு எவ்வளவு லயபிலிட்டி இருக்கு, அப்புறம் உங்க பிசினஸ் உடைய ஃபினான்ஷியல் பொசிஷன் என்ன அப்படிங்கிற எந்த ஒரு இன்ஃபர்மேஷன்ஸும் உங்களால ஐடென்டிஃபை பண்ணவும் முடியாது, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணவும் முடியாது. சிம்பிளா சொல்லணும்னா, அக்கவுண்டிங் ஹெல்ப்ஸ் டு ரெக்கார்ட், கிளாசிஃபை, சம்மரைஸ், அனலைஸ் அண்ட் இன்டர்பிரட் ஃபினான்ஷியல் டிரான்சாக்ஷன்ஸ் அப்படிங்கிறாங்க. உதாரணத்துக்கு இப்போ ரவி அப்படிங்கிறவர் ஒரு சின்னதா ஒரு டீ கடை வச்சிருக்காரு. அவருடைய டிரான்சாக்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா 1 லட்சம் ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காரு அந்த டீ ஷாப்பை ரன் பண்றதுக்காக. பிளஸ் அந்த டீ ஷாப்ல மெட்டீரியல்ஸ், அதாவது அந்த பிசினஸ் ரன் பண்றதுக்கு உண்டான மெட்டீரியல்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 20,000 ரூபாய்க்கு பர்ச்சேஸ் பண்ணியிருக்காரு. அவருடைய மொத்த சேல்ஸ் பார்த்தீங்கன்னா 35,000 ரூபாய். அதுவும் இல்லாம அந்த கடைக்கு வாடகை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 5,000 ரூபாய் ஸ்பெண்ட் பண்ணியிருக்காரு. இப்போ இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எதுவுமே ரவி ரெக்கார்ட் பண்ணல அல்லது மெயின்டைன் பண்ணல அப்படின்னா, அந்த பிசினஸ்ல அவருக்கு எவ்வளவு லாபம் வந்தது அல்லது நஷ்டம் வந்துச்சா, எவ்வளவு கேஷ் இருக்கு, எவ்வளவு செலவு பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற எந்த ஒரு இன்ஃபர்மேஷன்ஸும் அவரால் ட்ரேஸ் பண்ணவே முடியாது. ஸோ அக்கவுண்டிங் அப்படிங்கிறது இதனாலதான் ஒரு பிசினஸ் உடைய லாங்குவேஜ் அப்படின்னு சொல்றாங்க. ஃபீச்சர்ஸ் ஆஃப் அக்கவுண்டிங். அக்கவுண்டிங் உடைய ஃபீச்சர்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபினான்ஷியல் டிரான்சாக்ஷன்ஸை நம்ம ரெக்கார்ட் பண்ணிக்க முடியும். ப்ளஸ் சிஸ்டமேட்டிக்காக நம்மளால புக்ஸை மெயின்டைன் பண்ண முடியும். ப்ளஸ் புக்ஸ் ஆஃப் அக்கவுண்ட்ஸ் நீங்கள் மெயின்டைன் பண்ணுறது மூலமாக அந்த புக்ஸ் ஆஃப் அக்கவுண்ட்ஸ் உங்களுக்கு டெசிஷன் மேக்கிங்க்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ப்ளஸ் நீங்கள் லாபம் அச்சீவ் பண்ணியிருக்கீங்களா அல்லது நஷ்டம் அடைஞ்சிருக்கீங்களா அப்படிங்கிற ஒரு இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். அப்புறம் உங்களுடைய பிஸ்னஸில் ஃபினான்ஷியல் பொசிஷன் என்ன அப்படிங்கிறத உங்களால டிட்டர்மைன் பண்ண முடியும். Why accounting is called a language of business அப்படின்னு பார்த்தீங்கன்னா, just as language helps people communicate, accounting helps business communicate financial information. அதாவது ஒரு பிசினஸுக்கு அக்கவுண்டிங் ஏன் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா, நீங்க ஒரு ப்ராப்பர் புக்ஸ் ஆஃப் அக்கவுண்ட்ஸை மெயின்டைன் பண்ணும் பொழுதுதான் அந்த பிசினஸ்னுடைய ஓனர்ஸ், இன்வெஸ்டார்ஸ், பேங்க்ஸ், கவர்மெண்ட் அண்ட் கிரெடிட்டார்ஸ் எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா உங்க பிசினஸ் ரிலேட்டட் இன்ஃபர்மேஷன்ஸை நீங்க கம்யூனிகேட் பண்ண முடியும். ஸோ அந்த இன்ஃபர்மேஷன்ஸை நீங்க கம்யூனிகேட் பண்றதுனால தான் அக்கவுண்டிங் அப்படிங்கிறத ஒரு பிசினஸ் உடைய லாங்குவேஜ் அப்படின்னு சொல்றாங்க. இந்த வீடியோல இன்ட்ரடக்ஷன் டு அக்கவுண்டிங் அண்ட் ஃபீச்சர்ஸ் ஆஃப் அக்கவுண்டிங்கை பத்தி ஒரு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் கிடைச்சிருக்கும்னு நான் நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் கலீக்ஸுக்கு இந்த யூடியூப் லிங்கை ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.